Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காளைவிடும் விழாவை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு 42ஆம் ஆண்டு காளைவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையம் எதிரே பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோட்டில் இருந்து பழனிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து காங்கேயம் பேருந்து நிலையம் முன்பு வந்தபோது திடீரென பழுதாகி நின்றது. பணிமனையில் இருந்து மெக்கானிக்குகள் வந்த பிறகு அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்து ஓட்டை உடைசலாக இருப்பதாகவும் புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சரக்கு வாகனம் மோதி விவசாயி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமலிங்கம் என்ற முதியவர் ஆனைவாரியில் உள்ள 4 வழிச்சாலை வழியாக சைக்கிளில் வயலுக்கு சென்றபோது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் அதிக விபத்துகள் ஏற்படும் இப்பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் எனவும் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை நெடுஞ்சாலைத்துறையினர் இதை கண்டு கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் கண்டித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விடுமுறை தினத்தை ஒட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் திருத்தணி மலை மீது வாகனங்களை நிறுத்த போதிய வசதி இல்லாததால் மலையடிவாரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திறனற்ற திமுக அரசின் அறநிலையத்துறை சார்பில் கோயிலில் உரிய வசதிகள் செய்து தராமலும் முன்னேற்பாடுகளை செய்யாததாலும் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோடை விடுமுறை நிறைவு பெறும் நிலையில் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 5 மணி நேரம் குடும்பத்தினருடன் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லை நகர் பகுதியில் செல்போன் டவர் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடியிருப்புகள் உள்ள பகுதியில் செல்போன் டவர் அமைத்தால் கதிர்வீச்சு தாக்குதல் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் செல்போன் டவர் அமைக்கப்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நடைமுறைகள் அதிகரித்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்கள் தாக்கிக் கொண்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. அண்ணாமலையார் கோயில் அம்மணியம்மன் கோபுரம் வாசலில் இருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆந்திர பக்தர் குடும்பத்தினரும் கர்நாடக பக்தர் குடும்பத்தினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவத்தில் ஒருவருக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. 2 நாட்களுக்கு முன் 3ஆம் பிரகாரத்தில் இரு தரப்பினர் கடுமையாக தாக்கிக் கொண்ட பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதற்கு பக்தர்கள் வரிசையில் நிற்கும் பகுதியில் உரிய ஏற்பாடுகளோ காவலர்களோ கோயில் ஊழியர்களோ இல்லாததே இத்தகைய மோதலுக்கு காரணம் என புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஆட்டோ மற்றும் கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆட்டோவில் பயணித்த 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சேத்துப்பட்டைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தர்மன் என்பவர் தனது ஆட்டோவில் மனைவி ரமா மற்றும் மகன் சவின் ஆகியோருடன் தெள்ளார் சென்று கொண்டிருந்தார். அதேபோல அரியத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் சேத்துப்பட்டு சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பொன்னூர் மலை பகுதியில் ஆட்டோ மற்றும் கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் தர்மன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி ரமா சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். ஒகேனக்கல்லுக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அந்த வகையில் விடுமுறை தினமான ஞாயிறு அன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் மெயின் அருவி, சினிபால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றின் பல்வேறு இடங்களில் குளித்து மகிழ்ந்தனர். பின்னர் அவர்கள் குடும்பத்தினர், நண்பர்களுடன் பாதுகாப்பு உடை அணிந்து பாறைக்கு இடையே காவிரி ஆற்றில் உற்சாகமாக பரிசல் சவாரி சென்று மகிழ்ந்தனர். தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் நீராட 6 நாட்களுக்கு பின் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர் மழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டதால் அங்கு திரளான மக்கள் குவிந்தனர்.